நீ பராக்கிரமசாலி. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாரு. உன் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனையை பார்த்து நீ பேசணும். உன் வாழ்க்கையில் வருகிற எதிராக இருக்கிற காரியத்தை பார்த்து நீ பேசணும். சில நேரங்களில் பைத்தியம் போல தோணுனா கூட பேசு. நம்ம கர்த்தரை எழுப்புவோம் தெரியுமா? எப்பெல்லாம் எழுப்புறோம் கர்த்தரை? பேதுரு எப்போ எழுப்புனா? ஏயா நாங்களாம் சாக போறோம், உனக்கு கவலையே இல்லையா கொஞ்சம் கூட? நாங்களும் உங்களுடைய சீசர் தானே ஐயா, நாங்களாம் சாக போறோமே. என்ன மனுஷனா கவலை இல்லை? ஏசு அப்படியே மெதுவாக எந்திரிச்சாரு. பதட்டமெல்லாம் எந்திரிக்கலை. எந்திரிச்சு பாவம் எழுப்புனவனுக்கு 2 திட்டு. எழுந்தாரு. காத்த பார்த்து பைத்தியக்காரத்தை நம்ம தெரியல. உலக அறிவுக்கு அது பைத்தியம். உலகத்தில் இருக்கிற விஞ்ஞானிகள், உலகத்தில் இருக்கிற மனுஷன் என்ன சொல்லுவாங்க? என்ன இருந்தாலும் காற்றை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறான், கடலை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறான். இவர் எந்திரிச்ச உடனே என்ன பண்றாரு? அந்த இறையிற காத்தை பார்த்து என்ன பண்றாரு? அந்த காத்தை பார்த்து, அப்படிப்பட்ட காத்தை பார்த்து அலக்களிக்கிற, மனுஷனை பயமுறுத்துகிற, மனுஷனுடைய உயிர்களுக்கு அந்த பயமுறுத்துகிற, உத்தரவாதம் இல்லாமல் இருக்கிற அந்த காத்தை பார்த்து இயேசு பேசினாருங்க. உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். நீ பராக்கிரமசாலி. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாரு. உன் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனையை பார்த்து நீ பேசணும். உன் வாழ்க்கையில் வருகிற எதிராக இருக்கிற காரியத்தை பார்த்து நீ பேசணும். சில நேரங்களில் பைத்தியம் போல தோணுனா கூட பேசு. அதட்டு. அதை என்ன பண்ணாரு? காத்து இறையாதே அமைதலாயிரு என்று அதட்டினார். அந்த வினாடியே அது என்ன ஆயிடுச்சு? நீங்க பேசுங்க. உங்க வாழ்க்கையில் வருகிற எல்லா கொந்தளிப்பையும் கர்த்தர் அமைதிப்படுத்துவார். பேசுங்க. அதிகாரத்தை உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். நீங்க சொன்னா நடக்கும்.